வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள் பத்தி பார்க்க போறோம். அதுதான் அக்ஷய திருத்தியா. செழிப்பு, நல்ல அதிர்ஷ்டம், புதுசா ஏதாவது தொடங்குறதுக்கு உகந்த நாள்னு சொல்லப்படுற இந்த நாளோட சிறப்பம்சங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்மள பல பேருக்கு அக்ஷய திருதியன்னு சொன்ன உடனேயே மனசுல வர்றது என்ன? தங்கம் வாங்குறது தான் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருது. இந்த நாள் உண்மையிலேயே தங்கம் வாங்குறதுக்கு மட்டும்தானா? இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான அர்த்தங்கள் ஏதாவது இருக்கா? ஆமா, இந்த நாள்ல தங்கம் வாங்குறது ஒரு பெரிய பாரம்பரியமாவே மாறிடுச்சு. அன்னைக்கு தங்கம் வாங்கினா அது நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியோட அருளை கொண்டு வந்து செல்வத்தை நிலைக்க செய்யும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நகை கடைகள்ல கூட்டம் அலைமோதுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த தங்கம்ங்கிறது வெறும் ஒரு உலோகமா இல்லாம இதை விட ஆழமான, இதை விட பெரிய ஒரு தத்துவத்தோட குறியீடா இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, இந்த பண்டிகையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஓகே, ஒரு விஷயத்துல நல்லா புரிஞ்சுக்க முதல்ல அதோட பேர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா? அக்ஷயா, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேக்குறோம். ஆனா இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சமஸ்கிருதத்துல க்ஷா அப்படின்னா சிம்பிளா சொன்னா அழியிறது, குறையிறது. இதுக்கு முன்னாடி ஆ சேர்க்கும்போது அக்ஷயன் ஆகுது. அதாவது என்னைக்கும் அழியாதது, குறையவே குறையாதது, நித்தியமானதுன்னு அர்த்தம். இதுதாங்க இந்த நாளோட மொத்த சாராம்சமே. அதனால விஷயம் என்னன்னா, இந்த நாள்ல நாம வாங்குற பொருள்கள் மட்டும் குறையாதது இல்ல, நாம செய்யற நல்ல விஷயங்கள், ஆரம்பிக்கிற புது முயற்சிகள், ஏன் நம்ம மனசுல நினைக்கிற நல்ல எண்ணங்கள் கூட குறையாத நித்தியமான பலன்களை கொடுக்கும்னு நம்பப்படுது. பாத்தீங்களா எவ்வளவு ஆழமான அர்த்தம்னு? ஓகே, ஆனா எப்படி ஒரு நாள் மட்டும் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ரகசியங்கள், அதாவது வானியல் காரணங்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஜோதிடப்படி இந்த நாளை அபூஜ் முகூர்த்தம் அப்படின்னு சொல்வாங்க. அப்படின்னு என்னன்னா, இந்த நாள் முழுவதுமே ரொம்ப நல்ல நாள். நீங்க ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும்னா பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நேரம் எதுன்னு தேடவே தேவையில்ல. அந்த நாள் முழுக்கவே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். இந்த நாளோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அதோட பிளானட்டரி அலைன்மெண்ட். அதாவது சூரியனும் சந்திரனும் அதோட உச்சகட்ட சக்தியோட இருக்கிற நாள் இது. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிற சூரியன் மேஷ ராசிலையும், நிலைத்தன்மையை கொடுக்கிற சந்திரன் ரிஷப ராசிலையும் உச்சமா இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்த தைரியமா ஆரம்பிச்சு அதை அப்படியே நிலைச்சு நில்ல வைக்கிறதுக்கான காஸ்மிக் எனர்ஜி இந்த நாள்ல இயற்கையாவே கிடைக்குது. இந்த அக்ஷய தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு நம்ம புராணங்கள்ல எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. அதெல்லாம் கேட்டா இந்த நாளோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா புரியும். உதாரணத்துக்கு மகாபாரதத்தை எடுத்துக்கலாம். பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள பார்க்க வர்ற முனிவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாம ரொம்ப தவிச்சாங்க. அவங்களோட அந்த உண்மையான பக்திக்கு மனமிறங்கி சூரிய பகவான் அவங்களுக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்தாரு. அதுதான் அக்ஷய பாத்திரம். அந்த பாத்திரத்திலிருந்து உணவு எடுக்க எடுக்க தீரவே தீராது. இது எதை காட்டுதுன்னா, நம்ம நம்பிக்கை உண்மையா இருந்தா இறைவனோட அருள் நமக்கு என்னைக்கும் குறையாம கிடைச்சிட்டே இருக்குங்கிறது தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த நாள்ல தான் இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் நடந்ததா புராணங்கள் சொல்லுது. திரேதா யுகம் ஆரம்பிச்சது இந்த நாள்ல தானாம். விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்தது இந்த நாள்ல தான். புண்ணிய நதியான கங்கை பூமிக்கு வந்தது கூட இந்த நாள்ல தானு சொல்லப்படுது. ஏன் வியாசர் மகாபாரத்தை எழுத ஆரம்பிச்சதும் இதே நாள் தானு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான நாள் இது. சரி, இப்போ இந்த நாளோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். தங்கம் வாங்குறதெல்லாம் ஓகே, ஆனா அதை விட பெரிய செல்வம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? நம்ம பழைய நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாள்ல நாம சேர்க்க வேண்டிய உண்மையான செல்வம் தங்கம் கிடையாது, அது புண்ணியம் அப்படின்னு சொல்லுது. அதாவது எந்த எதிர்பார்ப்போ இல்லாம நாம செய்யற தான தர்மங்கள் மூலமா கிடைக்கிற புண்ணியம்தான் உண்மையான அழியாத செல்வம். உதாரணத்துக்கு பாருங்களேன், அன்னதானம் செஞ்சா அது மிக உயர்ந்த புண்ணியத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. தானியங்கள் கொடுத்தா வீட்ல செழிப்பு குறையாது. தாகத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுத்தா நம்ம மனசுல கருணை பெருகும். துணி இல்லாதவங்களுக்கு வஸ்திரதானம் செஞ்சா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி நாம செய்யற உதவிகளோட பலன் தங்கம் மாதிரி தேஞ்சு போகாது, என்னைக்கும் நம்ம கூடவே இருக்கும். ஓகே, இவ்ளோ விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உண்மையான செழிப்புங்கிறது அழியாத பொருள்களை வாங்கறதுல இல்ல, அதுக்கு பதிலா பலன்கள் என்னைக்கும் அழியாத நல்ல செயல்களை செய்யறதுல தான் இருக்கு. தங்கம் ஒருவேளை தேஞ்சு போகலாம், காணாம போகலாம். ஆனா நீங்க செய்யற ஒரு சின்ன உதவி, அதோட புண்ணியம் என்னைக்கும் நிலைச்சு நிக்கும். அதனால வரப்போற இந்த அக்ஷய திருதிய நாள்ல அழியாத பலன்களை அள்ளித்தர்ற இந்த விசேஷமான நாள்ல நீங்க உண்மையில எதுல முதலீடு செய்ய போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன்.